சிஎஸ்கேவோட ஹெட் கோச் அனௌன்ஸ்மெண்ட் அப்டேட் வந்திருக்கு கைஸ். அதுக்கப்புறம் இந்தியாவோடைய ஓடிஐ சீரிஸ் டிஃபீட்டு, அப்புறம் ருத்ராஜுக்கு இப்போ புதுசாக ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியன் ஸ்குவாட் அண்ட் 100 ஸ்டார்ட் ஆக போகுது. அந்த டோர்னமெண்ட்டை பற்றி ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணலாம் இந்த வீடியோவில். ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு கிரிக்ராண்ட். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் அப்டேட்டே வந்துட்டு சிஎஸ்கே நெக்ஸ்ட் ஹெட் கோச் அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வரும்ன்றதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போதைக்கு ரிப்போர்ட்ஸ் படி என்ன சொல்கிறாங்கன்னா, ஜூலை எண்டுக்குள்ளே ஆர் ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்குள்ளே அனௌன்ஸ்மெண்ட் அஃபிஷியலாக வரும் அப்படின்றதுக்கு சொல்லியிருக்காங்க. வரதுக்கான சான்சஸும் அதிகம்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டீஃபன் ஃபிளமிங் ஏரா அஃபிஷியலி முடிஞ்சிருச்சு. அதனால இப்போ எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷனுமே நெக்ஸ்ட் கோச் மேலே தான் இருக்கு. ராகுல் டிராவிடா, மைக் அசியா, ஏமங் பதானியா, இந்த ஹெட் கோச் அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டு இப்போ ட்ரேட் ரூமர்ஸே வந்துட்டு ஆக்சுவலாக சட்டில் ஆக்கிடுச்சு. இப்போ பெருசாக எந்த ட்ரேட் ரூமர்ஸுமே இல்லை, வரல. சோஷியல் மீடியா ஸ்பெகுலேஷன் எதுவுமே ட்ரேட் ரூமர்ஸை பற்றி இல்லை. சிஎஸ்கேவோட நெக்ஸ்ட் ஹெட் கோச் யாருன்றதை பற்றி தான் இப்படி நிறைய நேம் சோஷியல் மீடியாவில் சர்க்குலேட் ஆகுது. அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் எதுவுமே இன்னும் வரலை. பட் ஆனால் ஒன்று கிளியராக தெரியுது, லைக் இந்த மந்த் எண்ட் ஆர் நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்டிங்குள்ளே வந்துடும் தெரியுது. பட் ஆனால் இன்னொரு விஷயம் என்னன்னா, சிஎஸ்கே அஃபிஷியலி கெட்டிங் இன் டு நியூ சாப்டர். சரி, பார்ப்போம் கைஸ் எப்படி போகுது நம்மளோட நெக்ஸ்ட் சாப்டர் அப்படின்னு சொல்லி. தென் இப்போ டீம் இந்தியாவோட அப்டேட்டுக்கு வரலாம். இங்கிலாந்து அகெயின்ஸ்டா ஓடிஐ சீரிஸ் ஆடினாங்க இந்தியா. இப்போ தான் அதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஓடிஐ ஜெயிச்சிட்டாங்க, தென் செகண்ட் ஓடிஐ தோத்துட்டாங்க, இப்போ தேர்ட் ஓடியும் லூஸ் பண்ணிட்டாங்க. சீரிஸை இங்கிலாந்து டிசர்விங் விக்டரின்னு தான் நான் சொல்லணும். ஆக்சுவலாக இதுதான் நான் T20க்கும் சொல்லேன், அதே தான் ஓடிஐக்கும் சொல்லேன். அவங்க பர்ஃபெக்டான ஒரு ஓடிஐ கிரிக்கெட்டும் ஆடி காமிச்சிட்டாங்க. ஒயிட் பால்ல கிரிக்கெட்டில் தான் நம்ம வந்துட்டு ஸ்ட்ராங்கஸ்ட் டீமு, ரெட் பால்ல சொதப்பினாலும் ஒயிட் பால்ல சூப்பராக ஆடிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னோம். ஆனால் ரீசெண்டாக அதுலேயும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பார்க்க ஆரம்பிச்சிருக்கும். இந்த சீரீஸில் வந்துட்டு நிறைய பேர் ரோஹித் சர்மாவை கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. ஆனால் தலைவன் ஒரு 133 சம்திங் ரன்ஸ் அடிச்சு செம நாக்கு. கூடவே சுபம் கில்லும் விராட் கோலியும் நல்ல நாக் ஆடினாங்க. 3 பேர் ஃபைட் பண்ணாலும் அவங்க சைடு தான் விக்டரி இருந்தது. டீம் எஃபர்ட்டு எனக்கு தெரியல கைஸ், ஏதோ ஒரு பெரிய ஹோல் இருக்கிற மாதிரியே இருக்கு டீம் இந்தியாவோட இதில். என்னன்னு தான் புரியல. பவுலிங்லேயுமே கன்சிஸ்டன்சி இல்லை. ஆக்சுவலாக பும்ரா இல்லைன்னா பவுலிங்கே இல்லாத மாதிரி தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஓடிஐ ஜெயிக்கும் போது பும்ரா இருந்தார், செகண்ட் ஓடிஐ தோக்கும் போதும் பும்ரா இருந்தார். பட் ஆனால் ஃபர்ஸ்ட் ஓடிஐ ஜெயிக்கிறதுக்கு ஒரு மெயின் ரீசனாக இருந்தார். பவுலிங் அட்டாக்கை வந்துட்டு அவர் ஒரு மாதிரி நல்லா லீட் பண்ணுவார் கைஸ். தேர்ட் ஓடிஐ அவர் ஆடலை. ஸோ மிடில் ஆர்டரில் லைக் மிடில் ஓவர்ஸில் ஒரு மாதிரி விக்கெட் எடுக்க வேண்டிய டைம்லலாம் இந்தியாவுக்கு அந்த மாதிரி ஒரு பவுலரே இல்லாதது. குல்தீப்பையும் ஆட வைக்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு கன்சர்னிங்கான சைன்ஸ் தான் கைஸ். ஆக்சுவலாக ஒரு இந்தியன் கிரிக்கெட் ஃபேனாக பார்க்கும்போது இந்த மாதிரி கண்டினியூஸாக 3 சீரீஸ் தோக்கிறதெல்லாம் வந்துட்டு ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான். ஹோப்ஃபுல்லி நெக்ஸ்ட் சீரீஸில் வந்துட்டு ஸ்ட்ராங்கான கம்பேக் கொடுப்பாங்களான்னு பார்ப்போம் கைஸ். இப்போ வந்துட்டு நம்ம ருத்ராஜ் கைக்வாடோட அப்டேட்டுக்கு வரலாம். அஃபிஷியலாக வந்துட்டு துலீப் ட்ராஃபியோடைய ஸ்குவாட்ஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதில் வெஸ்ட் ஜோனோட கேப்டனாக ருத்ராஜ் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்துட்டு செம்ம ஆப்பர்ச்சுனிட்டி கைஸ் ருத்துக்கு. ஏன்னா இப்போ வந்துட்டு சிஎஸ்கேக்கு நெக்ஸ்ட் ஹெட் கோச்சாக வர்றவங்க வந்துட்டு இந்த கேப்டனோட தான் கண்டினியூ பண்ணுவாங்களான்னு நமக்கு தெரியாது. ஸோ ருத்ராஜ் வந்துட்டு இப்போ இந்த மாதிரி துலீப் ட்ராஃபிலாம் வந்துட்டு ஒன் ஆஃப் த இந்தியாவில் ப்ரெஸ்டீஜியஸ் ட்ராஃபி தான் அதுவும். அதில் வந்துட்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி நல்லா கேப்டன் பண்ணார்னா கண்டிப்பாக வந்துட்டு நெக்ஸ்ட் கோச்சோட நல்ல ஒரு விஷனோட அவரோட விஷனோட நல்லா மேட்ச் ஆச்சுன்னா கண்டிப்பாக கேப்டனாக கண்டினியூ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெஸ்ட் ஜோன் ஸ்குவாடில் வந்துட்டு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நேம்ஸ்லாம் இருக்குது கைஸ். உர்வில் பட்டேல் இருக்காரு, சர்ஃப்ராஸ் கான் இருக்காரு, முகேஷ் சௌத்ரி இருக்காரு, முஷீர் கான் இருக்காரு, தென் துஷார் தேஷ்பாண்டே இருக்காரு, ஷர்துல் தாக்கூர் இருக்காரு. இதில் நிறைய பேருக்கு சிஎஸ்கே கனெக்ட் இருக்கு ருத்துவோட. இப்படி ஒரு குவாலிட்டியான பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ருத்து அவங்கள எப்படி லீட் பண்ணுறாருன்னு பார்க்கணும். தென் கிரிக்கெட் இன்ஃபோவோட ரிப்போர்ட்ஸ் படி என்ன சொல்கிறாங்கன்னா, ருத்து வந்துட்டு அவரை வந்துட்டு ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனாக தான் இப்போ டெஸ்ட்டில் பார்க்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ வந்துட்டு டாப்பில் ருத்துக்கு வேக்கன்சி இருக்கிற மாதிரியே தெரில. மிடில் ஆர்டரில் வேணால் ஒரு சான்ஸ் இருக்குது, அதாவது இந்தியன் டீமில். ஸோ அதனால் வந்துட்டு அவர் வந்துட்டு அந்த ரோலுக்கு டெவலப் ஆகி ஓப்பனிங் மட்டும் இல்லாமல் மிடில் ஆர்டர்லையும் நல்லா ஆடி காட்டினார்னா மேபி அவருக்கு அந்த ரோல் ஓப்பன் ஆகி அங்கே போய் அவர் செட்டில் ஆகலாம் இந்தியன் டீமுக்குள்ளே. லைக் எப்படி கேஎல் வந்துட்டு வெர்சடைலாக ஆனாரோ, ஓப்பனிங்கில் இருந்து லோவர் ஆர்டர் வரையும் ஆடுற அளவுக்கு அவர் வெர்சடைல் ஆனாரோ, அந்த மாதிரி ருத்து ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படி கிடச்சிதுன்னா டீம் இந்தியாவுக்கு ஒரு வேல்யூபிளான ஆப்ஷனாக தான் இருப்பார். பார்ப்போம். துலீப் ட்ராஃபியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு ருத்துவோட ஃபியூச்சர் இந்தியாவுக்கும் சரி ஆடுறதுல சிஎஸ்கேக்கும் சரி நிறைய ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ கிரிக்கெட் ஆஸ்திரேலியா அப்டேட் பார்ப்போம் கைஸ். பங்களாதேஷ்க்கு எதிராக ஒரு டெஸ்ட் சீரிஸ் ஆடுறாங்க. செம்ம ஸ்குவாட் விட்டுருக்காங்க கைஸ். லைக் ரொம்ப நாள் கழிச்சு ஆஸ்திரேலியாவோட ப்ராப்பர் பேஸ் அட்டாக் வந்துட்டு திரும்பி இந்த இதில் ஆடுறாங்க. கமின்ஸ், ஸ்டார்க், ஏசல்வுட், போலாண்டுன்னு சொல்லி ஒரு வேர்ல்ட் கிரிக்கெட்டில் டேஞ்சரஸ்ட் பேஸ் அட்டாக் வந்துட்டு பங்களாதேஷ் ஆட போகிறாங்க.
ஹோம் கண்டிஷன்ல பங்களாதேஷ் ஆனாலும் எனக்கு தெரிஞ்ச ஆஸ்திரேலியா தான் ஃபேவரட்ஸ். தென் ஃபைனலி கைஸ் த 100 வந்துட்டு அஃபிஷியலி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மென்ஸ் அண்ட் உமன்ஸ் 2 டோர்னமெண்ட்டுமே ஆடுவாங்க ஒரே டைம்ல தான். ஒரே மேட்ச் தான் நடக்கும். இந்தியன் டைம் படி வந்துட்டு மோஸ்ட்லி ஈவினிங் 7 PM அண்ட் நைட் 11 PM தான் ஸ்லாட்ஸ் மேட்ச்ல இருக்கும். நான் என்ன கேட்டா நான் 7 o'clock மேட்ச்லாம் கண்டிப்பா பார்க்க ட்ரை பண்ணுவேன். ஏன்னா ஐபிஎல் ஆப்ஷன் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து இந்த டோர்னமெண்ட் ரொம்ப முக்கியமான டோர்னமெண்ட் தான். எந்த ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க, ஃபார்ம்ல இருக்காங்க, யார் கன்சிஸ்டண்டா இருக்காங்க, யார் சிஎஸ்கே மாதிரி டீம் வந்து டார்கெட் பண்ணுவாங்க, இதெல்லாம் வந்துட்டு அப்சர்வ் பண்ண ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ அதனால நான் உட்காந்து கண்டிப்பா பார்ப்பேன். பார்த்து எந்தெந்த பிளேயர்ஸ்லாம் எந்தெந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லி, எந்தெந்த பிளேயர் சிஎஸ்சிக்கு சூட் ஆவாங்க, எந்தெந்த பிளேயருக்கு நல்ல மார்க்கெட் இருக்கு, டிமாண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபியூச்சர் வீடியோஸ்ல அப்லோட் பண்ணுவேன் கைஸ். ஸோ அதையும் செக் அவுட் பண்ணுங்க. ஸோ அதுக்கு முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தென் எனக்கு வந்துட்டு இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, பர்மிங்ஹாம் ஃபீனிக்ஸ்ல வந்துட்டு ஜேக்கப் பெத்தல் தான் கேப்டனா இருந்தாரு. பட் ஆனா ஒரு இன்ஜுரி ரீசன்னால வந்துட்டு அவர் ரூல்ட் அவுட் ஆயிட்டாரு. அதனால டொனோவன் ஃபெரேரா வந்துட்டு கேப்டனா அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. அவருக்கு வந்துட்டு ஆக்சுவலா இந்த கேப்டன்சி எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு ரொம்ப முக்கியம் கைஸ். ஏன்னா ஆல்ரெடி அவர் வந்துட்டு ஜேஎஸ்கேக்கு கேப்டன் பண்ணியிருக்காரு. பட் ஆனால் ஃபேஃப் போயிட்டாரு. இப்போ அப்படின்னா டிஎஸ்கேயும் சரி ஜேஎஸ்கேயும் சரி டொனோவன் கையில் ஃபெரேரா கையில தான் வந்துட்டு கேப்டன்சி போற மாதிரி தான் இருக்கு. ஸோ அதனால வந்துட்டு அவருக்கு இந்த மாதிரி 100 மாதிரி ஒரு பெரிய சீரீஸ்லாம் டோர்னமெண்ட்லாம் வந்துட்டு அவர் கேப்டன்சி பண்ணும்போது அவருக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்ப்போம் கைஸ், அதை வச்சா ஜேஎஸ்கே ஒரு டிஎஸ்கேல ஒரு ஃபர்ஸ்ட் கப் அடிக்கிறாங்களா அப்படின்னு. ஸோ இந்த 100ல வந்துட்டு கண்டிப்பாக கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ண பிளேயர்ஸ்லாம் நான் நிறைய வச்சிருக்கேன் லிஸ்ட்டு. ஸோ அவங்கெல்லாம் பார்த்து நான் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறேன் கைஸ். ஸோ கைஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நெக்ஸ்ட் ஹெட் கோச்சா யார் வர போகிறாங்க? இன்னும் ஒரு கொஞ்ச நாளில் நமக்கு அது தெரிய போகுது. ஸோ எக்ஸைட்டிங்காக இருக்கீங்களா? இந்தியா எப்போ கம்பேக் கொடுக்க போகிறாங்க? தொடர்ந்து 3 ஓடிஐ சீரிஸ், ஓடிஐ T20 சீரிஸ் தோத்துட்டாங்க. இப்போ என்ன நடக்க போகுது? நெக்ஸ்ட் சீரீஸில் ஜெயிப்பாங்களா? ருத்ராஜுக்கு மிடில் ஆர்டர் ரோல் வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகுமா? தென் 100ல நீங்கள் எந்த டீமை சப்போர்ட் பண்ணுறீங்க? உங்களுடைய தாட்ஸை வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கிரிக்கெட்டுக்கு. Bye guys, see you in the next video.